ஃப்ரைடே ஈவினிங் இட்லி சுட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி இட்லி ஊற்றி தக்காளி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மாவு எடுத்து ஃபஸ்ட்டு கலக்கி இந்த பக்கம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து தக்காளி சாம்பார் செய்கிறது ரொம்ப சிம்பிள். 3 தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? கடாய் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சீரகம் சோம்பு வரமல்லி சேர்த்து வரமிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போன உடனே தேங்காய் சேர்த்து மிக்சியில் எடுத்து வச்சு ஆறுன வெட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். சாஃப்டாக வரத்துக்கு நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வச்ச உடனே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஊற்றணும். சில்னஸ்லாம் போகணும். இந்த பக்கம் அப்படியே இட்லி ஊற்றி வைக்கிறீங்கன்னா இட்லி குண்டாவில் இருக்க தண்ணி வந்து கொதிச்சிருக்கணும். இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி நல்லாவே சாஃப்டாக வரும். பக்கம் அப்படியே எண்ணெய் கடுகு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூடாக சேவ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.